வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. நீங்கள் எல்லாரும் ஹோட்டல் குருமா எப்படி வைக்கிறது அப்படின்னு 2-3 பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ நம்ம அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், வெஜ்ஜு குருமாவுக்கு தேவையான பொருட்கள். நான் பட்டாணி ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன், உரித்து வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி 100 கிராம், பீன்ஸு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 100 கிராம் கேரட் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி 2 தக்காளி, சின்ன சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, 1 டம்ளர் பால் நான் அளந்து இந்த கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். புதினா கொஞ்சம், உருளைக்கிழங்கு, சின்ன உருளைக்கிழங்கு 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா 5, முந்திரி இந்த மாதிரி குட்டி குட்டி முந்திரி, உடைச்ச முந்திரின்னு கேட்டால் கடையில் தருவாங்க. இது ஒரு கையளவு, ஒரு 1/4 கையளவு எடுத்து வச்சுக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய் இந்த மாதிரி எல்லாமே ஒரு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். தனியா 2 ஸ்பூன். தேங்காய் பாருங்கள், தேங்காய் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி பின்னாடி இருக்க இந்த கருப்பு ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த குருமாக்கு அந்த மாதிரி ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு அரை முடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன். இப்போ நம்ம குருமாக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் காயட்டும், அதுக்கப்புறம் நம்ம பட்டை லவங்கம் போடலாம். இப்போ பாருங்கள், இந்த பட்டை லவங்கம் எல்லாமே நம்ம போட்டுடலாம். பச்சை மிளகாய் நம்ம கீரி போட்டுக்கலாம். இது காரமும் ரொம்ப இருக்காது, சப்புனும் இருக்காது, அப்படி மீடியமாக இருக்கும். இது சப்பாத்தி, பரோட்டா இதுக்கெல்லாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா இந்த குருமா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பச்சை மிளகாய் போட்டுடலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். இப்போ நம்ம வெங்காயம் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இது ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம காய்கறி, தக்காளி எல்லாம் போடலாம். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த கேரட் போட்டுடலாம். இந்த உருளைக்கிழங்கு பாருங்கள், நான் வெட்டி வச்சே ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலேயே ஆகுது. இப்படி தண்ணியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கலரே மாறாது, இதே மாதிரி இருக்கும். அதனால் உருளைக்கிழங்கு மட்டும் வெட்டினீங்கன்னா தண்ணியில் போட்டுருங்க. இப்போ நான் உருளைக்கிழங்கு போட்டாச்சு. இப்போது பீன்ஸ் போட்டிருக்கேன். இப்போ பச்சை பட்டாணி, இப்போ தக்காளி போட்டுடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கட்டும், வதங்கிட்டே இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த ஜாரில் இந்த தேங்காய் போட்டு இந்த முந்திரியும் நம்ம போட்டுருவோம். இந்த முந்திரி போட்டு இப்போ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பால் விட்டு தான் இதை அரைக்கணும். இங்கே இதை இந்த பாலை விட்டு இதை அரைங்க. இப்போ நான் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அதுங்காட்டியும். இப்போ பாருங்கள், இந்த புதினா போட்டுடலாம். இப்போ நம்ம இந்த தனியா பொடி போட்டுடலாம். இந்த பச்சை மிளகாய் உங்களுக்கு ரொம்ப காரம் வேணும் அப்படின்னாக்கா அரைச்சி கூட போட்டுக்கலாம். நான் இப்போ மைல்டாக இருக்கட்டும் காரம் அப்படின்றதுனால கீரி மட்டும் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த ஹோட்டலில் நானுக்கு, பரோட்டாக்கு, சோளாபூரிக்கெல்லாம் இந்த குருமாவை தருவாங்க. அதனால் நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். சில டைம் வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும், சில ஹோட்டலுங்களில் வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு செஞ்சு தருவாங்க. நான் இதில் காய்கறியெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ நம்ம உப்பு போட்டுடலாம். பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். ஒரு 2.5 டம்ளர் போல் ஊற்றிருக்கேன் தண்ணி. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ தேங்காய் ஊற்றினோன்னா ரொம்ப திக்காயிடும். இது அப்படியே வெள்ளை கலர்லேயே இருக்கும் உங்களுக்கு. அதனால் இதில் மஞ்சத்தூள் எதுவுமே நம்ம போட வேணாம். இப்போ பாருங்கள், இதை நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதித்து காய்கறி எல்லாம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி விடலாம். இப்போ பாருங்கள், இந்த காய்கறி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த தேங்காய் இதை பாருங்கள், பால் விட்டு அரைச்ச தொட்டு நல்லா வெள்ளையாக இருக்குது. இப்போ நம்ம இதில் இந்த
தேங்காவை வந்து அரைச்சதை வந்து நம்ம விட்டுடலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கி ஊற்றிடலாம். குருமாக்கு எப்பவுமே நம்ம தேங்காய் வந்து கடைசியில் தான் ஊற்றணும். அப்படி ஊற்றி சும்மா ஒரு கொதி வந்த உடனே நீங்கள் இறக்கிடுங்க. அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும், அந்த மணமும் அப்படியே இருக்கும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு மாதிரி சதன்னு ஆகிடும். அந்த தேங்காய் கொதித்து ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் எப்போ நீங்கள் குருமா வச்சிங்கனாலும் கடைசியில் தேங்காய் ஊற்றி ஒரு சும்மா 2 கொதி அப்படி வரும்போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. பெரிய ஹோட்டல் குருமா மாதிரி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது வந்து கொதிக்கும் போதே உங்களுக்கு வந்து அவ்வளோ நல்ல வாசனை வரும். நம்ம இதில் முந்திரி போட்டிருக்கிற தொட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 கொதி கொதிச்ச உடனே நல்லா திக்காக வந்துடும். இப்போ நம்ம இது ரெடி ஆயிடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.